இருக்கீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு காட்டுல எறும்பும் புறாவும் வாழ்ந்துட்டு வந்துதான் செல்லங்களா. இந்த எறும்புக்கு ஒரு நாள் ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தனால பக்கத்துல உள்ள குளத்துல போய் தண்ணி குடிக்க போயிட்டு இருந்தது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு பேலன்ஸ் தாங்காம அந்த தண்ணிக்குள்ளார விழுந்துருச்சு செல்லங்களா. தண்ணிக்குள்ள விழுந்த உடனே என்ன ஆகும்? அது மூழ்கி போயிரும்ல. அதனால அது என்ன பண்ணுச்சு, இந்த எறும்பு என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. தூரத்துல இருந்த புறா இத பாத்துருச்சு. பார்த்த உடனே ஐயோ எறும்பு ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறா என்ன பண்ணுச்சு, அந்த மரத்துல உள்ள கிளைய அத பறிச்சு அந்த தண்ணிக்குள்ளார போட்டுருச்சு செல்லங்களா. உடனே இந்த எறும்பு அந்த இலை மேல ஏறி உட்கார்ந்துக்குச்சு. உட்கார்ந்த உடனே இந்த எறும்பு அந்த புறாவை பார்த்து, புறாவே புறாவே, என்னுடைய உயிரை நீ காப்பாத்துனதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இன்னையில இருந்து நம்ம நன்சா இருக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க செல்லங்களா. இப்படி இருக்கிற ஒரு நாள்ல அந்த காட்டுக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தான் செல்லங்களா. அவன் பார்வைக்கு ஒரு புறா கிடைச்சிருச்சு. புறா கிடைச்ச உடனே இந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான், அவன் கொண்டு வந்த வில்லை எடுத்து அப்படியே அவன் குறிப்பாத்து அந்த புறாவை கரெக்ட் அம்ப ஏவர நேரத்துல எறும்பு பாத்துருச்சு. எறும்பு பார்த்த உடனே ஐயோ நம்ம புறாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வெகு வேகமா போய் இந்த எறும்பு அந்த வேட்டைக்காரனோட காலை நல்லா கடிச்ச உடனே இந்த வேட்டைக்காரனுக்கு வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவன் கீழே விழுகிறான். அந்த நேரத்துல அந்த அவன் குறிப்பாத்து அடிச்சான் பாத்தீங்களா, அது குறி தப்பி போயிடுச்சு. இந்த வேடை கீழே உளுந்து கத்துனால செல்லங்களா, அது இந்த புறா பாத்துருச்சு. புறா பார்த்த உடனே அலர்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருச்சு செல்லங்களா. பறந்து போன உடனே என்ன ஆச்சு, அதோட உயிர் காப்பாத்தப்பட்டுருச்சு. அப்புறம் என்ன, நம்ம எறும்பும் புறாவும் அதே காட்டுல ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க செல்லங்களா. என்ன செல்லங்களா, கதையை பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல இந்த கதை. என் அன்பு செல்லங்களா, நீங்களும் உங்களால முயன்ற உதவிய உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்களும் செய்யுங்க செல்லங்களா. நீங்க உதவி செய்யும் போது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் செல்லங்களா. உங்களை தேடி வரும் மட்டும் இல்லாம இனியும் ஒரு ஸ்பெஷல் நன்மை கூட கிடைக்கும் உங்களுக்கு. என்ன தெரியுமா, யார்கிட்ட இருந்து அந்த நன்மை கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா கிட்ட இருந்து அந்த நன்மை கிடைக்கும். ஏசப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மை கிடைச்சதுன்னா நீங்க எவ்வளோ பெரிய ப்ரெஷியஸ் இல்லையா? ரொம்ப ஜாலி இல்ல? ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் கிடைச்சதுன்னா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? உங்க பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு ஜாலியா நீங்க இருக்கீங்களா செல்லங்களா. அதே போலதான் ஏசப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மை வரும்போது அது பெருசா வரும். மத்தவங்க கொடுக்குற கிஃப்ட் மாதிரி இருக்காது செல்லங்களா. நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து வர கிஃப்ட் அது ப்ரெஷியஸா இருக்கும், அது ரொம்ப பெருசா இருக்கும் செல்லங்களா. அதனால உங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நாளும் மறக்காதீங்க. சரியா என் அன்பு செல்லமே? சரி, இதுக்கு பைபிள்ல ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. அந்த வசனம் என்னன்னு பாத்திரலாமா? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். இவ்வளவு அருமையான வசனம் பாத்தியா என் அன்பு செல்லமே? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணுமா. தேடும்போது நமக்கு எங்கிருந்து நமக்கு தயை வரும்? இசப்பா கிட்ட இருந்து நமக்கு தயை வரும். சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லலாமா? அக்கா சொல்றேன், என் கூட சேர்ந்து திருப்பி சொல்லுங்க. சரியா செல்லங்களா? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். சூப்பரான வசனமா? இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 11:27. சொல்லுங்க பாப்போம். நீதிமொழிகள் 11:27. சூப்பரா இருக்கா செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க லைஃப் லாங் மற்றவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க உதவி செய்ய செய்ய எஸ்ஸப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும். சரியா செல்லங்களா? அக்கா நாளைக்கு சண்டே, அக்கா நாளைக்கு வரமாட்டேன். மண்டே நைட் 8 o'clock அக்கா உங்களை பார்க்க வரேன். இந்த வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? பாய், குட் நைட்.